Good evening everyone. Last lessonல கேரக்டரோட PNG images இம்போர்ட் பண்ணி அதை எப்படி ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் பண்ணுறது பார்த்தோம். இந்த லெசனில் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி அதை எப்படி ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அனிமேட் 2021 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஃபைலில் போய்ட்டு நியூ. இதில் சம் ப்ரீசெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் அதில் கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஹைச்டி சைஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் ஹைச்டி சைஸ் சூஸ் பண்ண உடனே அதோடைய வித்தும் ஹைட்டும் நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிரும். ஃப்ரேம் ரேட் பிளாட்ஃபார்ம் டைப் பற்றி தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் கிரியேட். இப்போ நமக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இதோடைய நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+Ctrl-. அது தெரியலை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நான் எதுவுமே ட்ரா பண்ணலை. இதில் நான் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் டூல் ஷார்ட்கட் கீ T. டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் 2 வேஸில் டைப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே சொல்லியிருக்கிறோம். அது தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் டைரெக்டாக ஸ்டேஜுக்கு மேலே கிளிக் பண்ணி டைப் பண்ணுறேன். Blackboard. இப்போ எனக்கு இதனுடைய ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைஸ் மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கஸ்டமைஸாக ஒரு சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் 120 கொடுத்துக்கிறேன். ஃபைன். இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை சென்டரில் கொண்டு வரணும். செலெக்ஷன் டூல் மூலமாக டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோ மெனுவில் போய்ட்டு அலைன் பேனல் ஷார்ட்கட் கீ Ctrl+K. நமக்கு அலைன்மெண்ட் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு டெக்ஸ்ட் நம்ம ஹரிசாண்டல் ஆட்டும் வெர்டிக்கல் ஆட்டும் அலைன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பாட்டமில் அலைன் டு ஸ்டேஜை டிக் பண்ணிக்கோங்க. தென் அலைனில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலைன் லெஃப்ட் எட்ஜஸ், செகண்ட் ஆப்ஷன் அலைன் ஹரிசாண்டல் எட்ஜஸ், தேர்ட் ஆப்ஷன் அலைன் ரைட் எட்ஜஸ். நான் இதில் அலைன் ஹரிசாண்டல் கொடுக்குறேன். அதே மாதிரி அலைன் டாப் எட்ஜஸ், அலைன் வெர்டிக்கல் எட்ஜஸ், அலைன் பாட்டம் எட்ஜஸ். இதில் நான் அலைன் வெர்டிக்கல் எட்ஜஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னுடைய டெக்ஸ்ட் பர்ஃபெக்டாக சென்டரில் அலைன் ஆகிருக்குது. நீங்கள் அந்த பேனலை கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னால் டேரெக்டாக இந்த டெக்ஸ்ட்டை வந்து எரேஸ் பண்ண முடியாது. நான் எரேசர் டூல் யூஸ் பண்ணுறேன். இதனுடைய சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ஷிஃப்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். என்னுடைய டெக்ஸ்ட்டை இப்போ எரேஸ் பண்ண முடியல, ஏன்னா இது டெக்ஸ்ட் லேயராக இருக்குது. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். பிரேக் அப்பார்ட் Ctrl+B யூஸ் பண்ணுறது மூலமாக என்னுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் டூல் T, என்னுடைய ஃபஸ்ட்டு லெட்டர் B கிட்ட டெக்ஸ்ட் டூல் மூலமாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூஸாக டைப் பண்ண முடியும். அகெயின் செலெக்ஷன் டூல் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் அகெயின் பிரேக் அப்பார்ட் கொடுக்கறது மூலமாக நீங்கள் டெக்ஸ்ட்டை மேனிப்புலேட் பண்ண முடியும். செலெக்ஷன் டூல் மூலமாக கிட்ட வாங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட்டை ஈஸியாக கர்வ் லைன் ஆட்டும் ஸ்ட்ரைட் லைன் ஆட்டும் மேனிப்புலேட் பண்ண முடியும். தென் Ctrl+Z அண்டு. அது தெரியலை அப்படின்னா கோ டு எடிட் அண்டு Ctrl+Z. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய செகண்ட் ஃப்ரேமில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன், F6. இப்போ நீங்கள் எரேசர் டூல் மூலமாக பேக்வேர்ட்லேருந்து ஃபார்வேர்டுக்கு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். எரேசர் டூல் இந்த மாதிரி செகண்ட் ஃப்ரேமில் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. தென் அகெயின் F6, அகெயின் F6, அகெயின் F6. ஒவ்வொரு தடவை நீங்கள் டிலீட் பண்ணும்போது F6-ஐ ப்ரெஸ் பண்ணி டிலீட் பண்ணுங்கள். F6. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒவ்வொரு லெட்டரையும். ஃபைனல் அவுட்புட் நமக்கு ஒரு பெட்டரான ஒரு அனிமேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப பொறுமையாட்டு ஒவ்வொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி டெக்ஸ்ட்டை எரேஸ் பண்ணிகிட்டே வரணும். F6 நியூ கீ ஃப்ரேம். நீங்கள் தப்பாட்டு F7 ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. F6 நியூ கீ ஃப்ரேம்.
எரேசர் டூல் மூலமாக ஒவ்வொரு லெட்டரையும் நீங்கள் எரேஸ் பண்ணிகிட்டே வாரீங்க. எப்படினாலும் நீங்கள் லெட்டரை எரேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கஸ்டமைசேஷனில் நீங்கள் எரேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டேன். எனக்கு இதை ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீபோர்டில் நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அகெயின் என்டர். இதுவே எனக்கு ஃப்ரேம் எல்லாமே ரிவர்ஸில் ப்ளே ஆகணும் அப்படின்னா இதை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. மொத்த ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கீ ஃப்ரேமில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். எல்லா ஃப்ரேமும் எனக்கு செலக்ட் ஆயிரும். தென் ரைட் கிளிக் ரிவர்ஸ் ஃப்ரேம்ஸ். இப்போ நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய அனிமேஷன் ரிவர்ஸில் நடக்கும். இது எனக்கு SWF பிளேயரில் பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர். ஸோ நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த லெசன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நீங்கள் எரேஸ் பண்ணிகிட்டே வரணும். ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த அனிமேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.